இந்த பூமியில மனிதர்கள் தோன்றின காலத்துல இருந்து தேவதைகளும் சாத்தான்களும் மனிதர்களோட வாழ்ந்து வராங்க. தேவதைகள்லாம் சொர்க்கத்தோட பிரதிநிதிகள், சாத்தான்கள் நரகத்தோட பிரதிநிதிகள். தேவதைகள்லாம் நல்ல விஷயங்களை செஞ்சு மனிதர்களுக்கு உதவிகரமா இருக்க, சாத்தான்கள் மனிதர்களை தீய செயல்களை செய்ய தூண்டி விடுறாங்க. அப்படிப்பட்ட தேவதைகள்ல ஒருத்தர் தான் அஸ்ராஃபேல், சாத்தான்கள்ல ஒருத்தன் கிரௌலி. என்னதான் எதிரெதிரான வேலைகளை செஞ்சாலும் இவங்க ரெண்டு பேரும் நல்ல நண்பர்கள். அவங்க செய்யற வேலை அவங்களோட நட்புல பாதிப்பை ஏற்படுத்திட கூடாதுன்னு கவனமா இருக்காங்க. 6000 வருஷங்களுக்கு முன்னாடி, அதாவது கிமு 4004ல ஈடன் தோட்டத்துல இருக்கிற ஏவாள் கிட்ட கிரௌலி பாம்பா உருமாறி அங்க இருக்கிற ஆப்பிளை பறிச்சு சாப்பிட சொல்றான். ஆனா அந்த ஆப்பிளை தொடக்கூடாதுன்னு கடவுள் ஏற்கனவே சொல்லியிருக்காரு. ஆனா அதையும் தாண்டி கிரௌலியோட தூண்டுதலால ஏவாள் அந்த ஆப்பிளை பறிச்சு சாப்பிடுறாங்க. அது மட்டும் இல்லாம ஆதாமுக்கும் அந்த ஆப்பிளை சாப்பிட கொடுக்கறாங்க. அதுக்கப்புறம் ஆதாமும் ஏவாளும் அந்த தோட்டத்துல இருந்து வெளியேறி வெளி உலகத்துக்கு போறாங்க. அவங்க வெளியே போறப்போ ஆதாமோட கையில ஒரு நெருப்பு வாள் இருக்கு. அப்போ அஸ்ராஃபேல் கிட்ட பாம்பு உருவத்துல இருக்கிற கிரௌலி வரான். அவன் கிட்ட அஸ்ராஃபேல், எதுக்காக நீ அவங்கள ஆப்பிளை சாப்பிட சொல்லி தூண்டி விட்ட அப்படின்னு கேட்க, எதுக்காக கடவுள் இந்த ஆப்பிளை தோட்டத்துல வச்சுட்டு அதை தொடக்கூடாதுன்னு சொல்றாரு, அவரு செஞ்சது தப்பு, அப்படி தொடக்கூடாதுன்னா இந்த ஆப்பிளை எங்கேயாச்சும் மலை மேல வச்சிருக்கணுங்கிறான். அதுக்கு அஸ்ராஃபேல், கடவுளோட திட்டத்தை நம்மளால யூகிக்க முடியாது, அதுக்கு ஏதாவது காரணம் இருக்கும், அதை நம்மளால புரிஞ்சுக்க முடியாதுங்கிறாரு. அப்போ கிரௌலி அஸ்ராஃபேலை பார்த்து, உங்ககிட்ட எப்பயும் ஒரு நெருப்பு வாள் இருக்குமே, அது எங்க காணான்னு கேட்கறான். நான் அது ஆதாமுக்கு கொடுத்துட்டேன், வெளியே அவங்க நிறைய ஆபத்துகளை சந்திக்க வேண்டி வரும், அது இல்லாம வெளியே குளிரும் அதிகமா இருக்கும், அதனாலதான் நான் அவங்க கிளம்புறப்ப அவங்க கையில அந்த வாழை கொடுத்து அனுப்புனேங்கிறாரு. இப்போ இந்த கதை நிகழ்காலத்துக்கு நகருது. அதாவது ஆர்மேகடான் ஆரம்பிக்கிறதுக்கு 11 வருஷத்துக்கு முன்னாடி. ஆர்மேகடான்னா உலகத்தோட அழிவு. தேவதைகளுக்கும் சாத்தான்களுக்கும் போர் வந்து அது உலகத்தையே அழிக்க போகுது. ஒரு நாள் நைட்டு 2 சாத்தான்கள் பூமிக்கடியில இருந்து மேல வந்து கிரௌலிக்காக வெயிட் பண்றாங்க. கிரௌலி வர லேட் ஆகிறதால அதுல ஒருத்தன், கிரௌலி மேல எனக்கு நம்பிக்கையே இல்ல அப்படின்னு சொல்றான். அந்த சமயத்துல கிரௌலி ஒரு கார்ல வந்து ஸ்டைலா இறங்கி வரான். அதை பார்த்து ஒருத்தன், இவன் என்ன மனிதர்கள் மாதிரியே மாறிட்டான்னு சொல்றான். கிரௌலி பக்கத்துல வந்ததுமே அவங்க 3 பேரும் அன்னைக்கு செஞ்ச தீய செயல்களை பத்தி சொல்றாங்க. அதுல கிரௌலி மட்டும் மனிதர்களுக்கு பெருசா பாதிப்பில்லாத செயலை செஞ்சு அது மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்த போகுதுன்னு பெரிய பில்டப் கொடுத்து சொல்றான். இதெல்லாம் ஒரு தீய செயலான்னு அதுல ஒரு சாத்தான் கேட்க, காலம் மாறிக்கிட்டு இருக்கு, நாம இந்த மாதிரி செயலை செஞ்சுதான் மனிதர்களுக்குள்ள குழப்பத்தை ஏற்படுத்தணுங்கிறான் கிரௌலி. ஹெட் ஆபீஸ்ல இருக்கிறவங்களுக்கும் நான் செய்யறது பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு வேற என்னன்னு கேட்கறான். அப்போ அவங்கள ஒருத்தன் கிரௌலி கிட்ட ஒரு கூடையை கொடுக்கறான். அந்த கூடையை பார்த்த உடனே கிரௌலி ரொம்ப அதிர்ச்சி ஆகிறான். இது ஏற்கனவே ஆரம்பிச்சிருச்சான்னு கிரௌலி அதிர்ச்சியோட கேட்க, அவங்களும் ஆமான்னு சொல்றாங்க. இதை நான் தான் பண்ணி ஆகணுமான்னு அவன் மறுபடியும் கேட்க, அவங்களும் ஆமான்னு சொல்றாங்க. எதுக்காக என்ன இந்த வேலைக்காக செலக்ட் பண்ணீங்கன்னு கிரௌலி கேட்க, உன்னைதான் எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவனை சைன் பண்ண சொல்றாங்க. இந்த நாளுக்காக தான் நாம பல நூற்றாண்டுகளா காத்திருக்கோம், நீ தான் நம்மளோட வெற்றிக்கான ஆயுதமா இருக்க போறேன்னு சொல்றாங்க. கிரௌலியும் அவங்க சொல்றதெல்லாம் கேட்டுட்டு விருப்பமே இல்லாம அந்த கூடையை வாங்கிட்டு போறான். கிரௌலி என்னதான் சாத்தானா இருந்தாலும் பூமியை அழிக்கிறதுல அவனுக்கு விருப்பம் இல்ல. பூமியில வாழ்றது அவனுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அதனால உலக அழிவுக்கான நாள் குறிக்கப்பட்டது தெரிஞ்சு ரொம்ப கோபமா இருக்கான். அப்போ ஒரு லாரி மேல மோதாம இருக்கிறதுக்காக காரை வேகமா திருப்புறான். அந்த சமயத்துல அந்த கூடை ஓபன் ஆகிருது. அதுக்குள்ள பார்த்தா ஒரு குழந்தை அழுதுகிட்டு இருக்கு. அந்த குழந்தை தான் சாத்தான்களோட தலைவரின் குழந்தை. அந்த குழந்தைக்கு 11 வயசு ஆகும்போதுதான் தேவதைகளுக்கும் சாத்தான்களுக்கும் போர் வந்து உலகம் அழிய போகுது. அந்த சமயத்துல அஸ்ராஃபேல் ஒரு ரெஸ்டாரண்ட்ல சாப்பிட உட்கார்ந்துருக்காரு. அவருக்கு சுவையான உணவுகளை சாப்பிடுறதுன்னா ரொம்ப பிடிக்கும். அப்போ தேவதைகளோட தலைவர் கேப்ரியல் அங்க வராரு. நீ ஏன் இதெல்லாம் சாப்பிட்டுட்டு இருக்கன்னு அவர் கேட்க, நான் மனிதர்களோட இருக்கணும்னா இதெல்லாம் சாப்பிட்டுதானே ஆகணும்னு அஸ்ராஃபேல் சொல்லிட்டு, நீங்களும் சாப்பிடுங்கன்னு சொல்றாரு. இதையெல்லாம் சாப்பிட்டு நான் என்னோட புனிதமான ஆன்மாவை கலங்கப்படுத்திக்க மாட்டேன்னு சொல்லிட்டு, எல்லாமே திட்டமிட்டபடியே நடக்கிறதா எனக்கு நியூஸ் வந்திருக்கு, அதுல சாத்தான் கிரௌலிக்கும் தொடர்பு இருக்குன்னு சொல்லிட்டு நீ அவனை கண்காணிக்கணும்னு சொல்றாரு. நீ அவனை கண்காணிக்கிறது அவனுக்கு தெரியக்கூடாதுன்னு சொல்றாரு. ஆனா இதுல என்னன்னா, அஸ்ராஃபேலும் கிரௌலியும் நண்பர்கள். அவங்க நண்பர்களா இருக்கிறது சொர்க்கத்துக்கும் நரகத்துக்கும் தெரியாது. அப்படி தெரிஞ்சா கண்டிப்பா அவங்க 2 பேர்த்துக்கும் தண்டனை கொடுத்துருவாங்க. அதே சமயத்துல டாட்ஃபீல்டுங்கிற கிராமத்துல இருக்கிற ஆர்த்தர் அவரோட ஒய்ஃபை டெலிவரிக்காக ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போயிட்டு இருக்காரு. அப்போ ஒரு ஆம்புலன்ஸ் போலீஸ் பாதுகாப்போட அவங்களோட காரை தாண்டி போகுது. அந்த ஆம்புலன்ஸ்ல யூஎஸ் டிப்ளமேட்டோட ஒய்ஃப் மிஸ்ஸஸ் டவுலிங் அவங்களோட டெலிவரிக்காக ஆர்த்தர் போற அதே ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் ஹாஸ்பிட்டல்ல இருக்கிற சிஸ்டர்ஸ்லாம் மிஸ்ஸஸ் டவுலிங்கோட வருகைக்காக காத்துட்டு இருக்காங்க. அப்போ அவங்களோட தலைவி, மிஸ்ஸஸ் டவுலிங் கூட கண்டிப்பா சீக்ரெட் சர்வீஸ் ஏஜென்ட்ஸ்லாம் வருவாங்க, அவங்களுக்கு சந்தேகம் வராத மாதிரி நம்ம பாத்துக்கணும்னு சொல்றாங்க. அவங்களோட பிளான் என்னன்னா, மிஸ்ஸஸ் டவுலிங்க்கு பிறக்கிற குழந்தைய அவங்க கிட்ட இருந்து பிரிச்சு ரவுலி கொண்டு வர சாத்தான் குழந்தைய அவங்க குழந்தை மாதிரி மாத்தி வைக்கணும். இதைத்தான் யாருக்கும் சந்தேகம் வராத மாதிரி பண்ணணும்னு சொல்றாங்க. அப்போ அங்க இருக்கிற சிஸ்டர் மேரி ரவுலி கொண்டு வர குழந்தைய பத்தி கேக்குறாங்க. அதுக்கு அவங்களோட தலைவி, அந்த குழந்தை தான் நம்ம தலைவரோட மகன், இதுக்கு மேல நீங்க வேற எதுவும் தெரிஞ்சுக்க தேவையில்லைன்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தருக்கும் என்னென்ன வேலைன்னு பிரிச்சு கொடுக்குறாங்க. ஆனா கேள்வி கேட்ட சிஸ்டர் மேரிக்கு மட்டும் எந்த வேலையும் கொடுக்கல. அப்போ மிஸ்ஸஸ் டவுலிங்கோட ஆம்புலன்ஸ் வர சத்தம் கேக்குது. அதை கேட்டு எல்லாரும் அங்க இருந்து போறாங்க. ஆனா சிஸ்டர் மேரி மட்டும் அவங்களுக்கு எந்த வேலையும் சொல்லாதனால அதை பத்தி கேக்குறாங்க. அதனால அவங்களோட தலைவி இதுல சம்மதமில்லாத ஒரு வேலையை சொல்லி அதை போய் பார்க்க சொல்றாங்க. மிஸ்ஸஸ் டவுலிங் வந்ததுமே அவங்கள ரூம் நம்பர் 4க்கு கூட்டிட்டு போறாங்க. அவங்க உள்ள போனதுமே
உடனே அவங்க பின்னாடியே ஆர்த்தரும் அவரோட ஒய்ஃபும் வராங்க. அவங்க வந்ததை அங்க இருக்கிற சிஸ்டர்ஸ் எல்லாம் எதிர்பார்க்கவே இல்லை. உங்களுக்கு அடுத்த வாரம் தானே டைம் சொல்லியிருந்தோம்னு சொல்லிட்டு அவங்கள ரூம் நம்பர் 3ல அட்மிட் பண்றாங்க. ஆர்த்தர் வெளியே நின்னுட்டு இருக்கப்போ கிரௌலி அந்த சாத்தான் குழந்தையோட வரான். ஆரம்பிச்சுட்டாங்களான்னு கிரௌலி ஆர்த்தரை பார்த்து கேட்க, கிரௌலி தான் டாக்டர்னு நினைச்சுக்கிட்டு ஆரம்பிச்சுட்டாங்கன்னு நினைக்கிறேன், ரூம் நம்பர் 3ல இருக்காங்கன்னு சொல்றான் ஆர்த்தர். ஆர்த்தரோட ஒய்ஃப்க்கு ஒரு ஆண் குழந்தை பிறக்குது. மிஸ்ஸஸ் டவுலிங்க்கு ஒரு ஆண் குழந்தை பிறக்குது. ஹாஸ்பிட்டலுக்கு உள்ள வர கிரௌலி சிஸ்டர் மேரி கிட்ட சாத்தான் குழந்தைய ஒப்படைக்கிறான். அந்த குழந்தைய பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க சிஸ்டர் மேரி. அந்த குழந்தைய ரூம் நம்பர் 3க்கு கொண்டு போக சொல்லிட்டு கிரௌலி கிளம்பிடுறான். அவங்க கூடையோட அந்த குழந்தைய எடுத்துட்டு போக, அப்போ அங்க வர ஒரு சிஸ்டர், நீங்க இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு கேக்குறாங்க. கிரௌலி இந்த குழந்தைய ரூம் நம்பர் 3க்கு கொண்டு போக சொன்னதா சிஸ்டர் மேரி சொல்ல, அவங்களும் வந்து அந்த கூடையை ஓபன் பண்ணி குழந்தைய பார்த்துட்டு சிஸ்டர் மேரியவே ரூம் நம்பர் 3க்கு கொண்டு போக சொல்லிட்டு அவங்க போயிடுறாங்க. குழந்தைய மாத்தலாம்னு அவங்க ரூம் நம்பர் 3க்கு சாத்தான் குழந்தையோட போக, அப்போ ஆர்த்தரும் உள்ள வந்துடுறான். உள்ள 2 குழந்தை இருக்கிறத பார்த்துட்டு ட்வின்ஸ்னு என்கிட்ட யாரும் சொல்லவே இல்லையேன்னு சொல்றான். உடனே சிஸ்டர் மேரி சாத்தான் குழந்தைய காட்டி, இதுதான் உங்க குழந்தை, அது வேற ஒருத்தரோட குழந்தை அப்படின்னு சொல்லி சமாளிக்கிறாங்க. குழந்தையோட வெயிட் பார்க்கணும்னு சொல்லிட்டு மிஸ்ஸஸ் டவுலிங்கோட குழந்தைய வெளியே கூட்டிட்டு வராங்க. அதுல ஒரு சிஸ்டர் ரூம் நம்பர் 2க்கு போய் பார்த்துட்டு அங்க சாத்தான் குழந்தை இல்லாதனால ரொம்ப பதட்டமா வெளியே வராங்க. அப்போ அவங்க எதிரில சிஸ்டர் மேரி கிட்ட குழந்தை இருக்கிறத பார்த்த சிஸ்டர் வராங்க. சாத்தான் குழந்தைய நீங்க பாத்தீங்களான்னு கேட்க, சிஸ்டர் மேரி அந்த குழந்தைய ரூம் நம்பர் 3க்கு தூக்கிட்டு போனதை சொல்றாங்க. அதனால சிஸ்டர் தெரசா ரூம் நம்பர் 3க்கு போறாங்க. அவங்க கிட்ட நான் குழந்தைய ஏற்கனவே மாத்திட்டேன்னு சொல்லி கண்ணடிச்சு சிக்னல் கொடுக்க, ஆனா சிஸ்டர் தெரசா அதை தப்பா புரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு நேரா இருக்கிற குழந்தை தான் சாத்தானோட குழந்தை, அந்த குழந்தைய தான் வெளியே எடுத்துட்டு போகணும்னு சிஸ்டர் மேரி சொல்றதா நினைச்சுக்கிட்டு அந்த குழந்தைய வெளியே எடுத்துட்டு போறாங்க. எடுத்துட்டு போயிட்டு மிஸ்ஸஸ் டவுலிங் கிட்ட அவங்க குழந்தை தான் சொல்லி ஒப்படைக்கிறாங்க. இப்போ சாத்தானோட குழந்தை ஆர்த்தர் கிட்ட இருக்கு. ஆர்த்தரோட குழந்தை தான் மிஸ்ஸஸ் டவுலிங் கிட்ட இருக்கு. மிஸ்ஸஸ் டவுலிங்க்கு பிறந்த குழந்தைய தனியா எடுத்துட்டு போயிட்டாங்க. ஆனா இப்படி சாத்தான் குழந்தை மாறி போனது அங்க இருக்கிற யாருக்கும் தெரியாது. அவங்கள பொறுத்த வரைக்கும் மிஸ்ஸஸ் டவுலிங் கிட்ட இருக்கிற குழந்தை தான் சாத்தானோட குழந்தை. டவுலியும் அப்படிதான் நினைச்சிட்டு இருக்கான். அந்த குழந்தைக்கு என்ன பேர் வைக்கலாம்னு மிஸ்ஸஸ் டவுலிங் கேட்க, வார்லாக்னு பேர் வைங்கன்னு சொல்றாங்க சிஸ்டர் தெரசா. இங்க ஆர்த்தர் கிட்ட இருக்கிற குழந்தைக்கு ஆடம்னு பேர் வைக்கிறாங்க. அதாவது சாத்தானோட குழந்தைக்கு ஆடம்னு பேர் வைக்கிறாங்க. குழந்தைய ஹாஸ்பிட்டல்ல கொடுத்துட்டு வந்த கிரௌலி அஸ்ரஃபேலுக்கு கால் பண்ணி அவரை பார்க்கணும்னு சொல்றான். அடுத்த நாள் அவங்க மீட் பண்றப்போ சாத்தானோட குழந்தை பூமிக்கு வந்ததை சொல்றான் கிரௌலி. நமக்கு இன்னும் 11 வருஷம் தான் இருக்கு, அதுக்குள்ள நாம ஏதாச்சும் பண்ணி ஆகணும், நாம 2 பேரும் ஒன்னா சேர்ந்து வேலை செஞ்சாதான் இந்த அழிவை தடுக்க முடியும்னு கிரௌலி சொல்ல, என்னால அது முடியாதுங்கிறாரு அஸ்ரஃபேல். உலக அழிவை தடுக்கிறதுக்காக தானே உங்ககிட்ட உதவி கேட்கறேன்னு கிரௌலி மறுபடியும் கேட்க, உன் கூட என்னால சேர்ந்து வேலை செய்ய முடியாதுன்னு சொல்லிடுறாரு அஸ்ரஃபேல். சரி ஒன்னா சேர்ந்து வேலை தான் செய்ய மாட்டேன், லஞ்சாவது ஒன்னா சாப்பிடலாம்னு சொல்லி அவரை ரெஸ்டாரண்ட்டுக்கு கூட்டிட்டு போறான். அங்க லஞ்ச் சாப்பிட்டதுக்கு அப்புறம் வைன் குடிக்கலாம்னு அஸ்ரஃபேலோட இடத்துக்கு போறாங்க. போயிட்டு இருக்கிறப்போ 100 வருஷம் பழமையான வைன் எங்கிட்ட இருக்கு அப்படின்னு சொல்லி அஸ்ரஃபேல் சொல்ல, போர் வந்து இந்த உலகம் அழிஞ்சதுக்கு அப்புறம் நீ சொர்க்கத்துக்கு தான் போயாகணும், சொர்க்கத்துல வைன்லாம் கொண்டு போக முடியாது அப்படின்னு கிரௌலி சொல்றான். நீ என்னதான் சொன்னாலும் என்னால உனக்கு உதவி செய்ய முடியாது, என்ன நடக்க போகுதோ அது எல்லாமே கடவுளோட திட்டப்படி தான் நடக்குது, அதுல நான் ஒன்னும் பண்ண முடியாதுங்கிறாரு அஸ்ரஃபேல். நாம 2 பேரும் எதிரிகள், என்ன பின்தொடர்ந்து நீ வராத அப்படின்னு சொல்லிட்டு கிரௌலியை முன்னாடி போக சொல்லி கிரௌலிக்கு பின்னாடி போறாரு அஸ்ரஃபேல். அன்னைக்கு நைட்டு ஆர்த்தர் அவங்களோட குழந்தைய நினைச்சுக்கிட்டு சாத்தான் குழந்தைய அவங்களோட வீட்டுக்கு கூட்டிட்டு போறாங்க. இங்க அஸ்ரஃபேலும் கிரௌலியும் கடைசி 6 மணி நேரமா வைன் குடிச்சு போதையில இருக்காங்க. அப்போ கிரௌலி, நீ சொர்க்கத்துக்கு போயிட்டா இங்க அனுபவிக்கிற எதையும் நீ அங்க அனுபவிக்க முடியாது அப்படின்னு சொல்றான். அதனால கண்டிப்பா இதுக்கு நீ உதவி பண்ணி ஆகணும்னு சொல்ல, போதையில இருக்கிறப்ப என்னால இதை பத்தி எல்லாம் பேச முடியாதுன்னு அஸ்ரஃபேல் சொல்லிட்டு குடிச்ச வைனை எல்லாம் பாட்டிலே இறக்கிறாங்க அஸ்ரஃபேலும் கிரௌலியும். மிஸ்ஸஸ் டவுலிங் வார்லாக்க அவங்களோட வீட்டுக்கு கூட்டிட்டு போறாங்க. அந்த குழந்தை தான் சாத்தானோட குழந்தை நினைச்சு அவங்களை அனுப்பி வைக்கிறாங்க அந்த சிஸ்டர்ஸ். எங்களுக்கு கொடுத்த வேலையை நாங்க நல்லபடியா செஞ்சு முடிச்சிட்டோம்னு அங்க வர சாத்தான் கிட்ட அவங்க சொல்ல, அப்போ இந்த ஹாஸ்பிட்டல் இனிமே தேவையே இல்லதானு அந்த சாத்தான் கேட்கறான். என்ன சொல்றீங்கன்னு சிஸ்டர்ஸோட தலைவி கேட்க, அவங்க பக்கத்துல இருக்கிற சிஸ்டர் தெரசா, நீங்க சொன்ன எல்லா வேலையும் நாங்க செஞ்சோம், எங்களுக்கான பரிசு எங்கன்னு கேக்குறாங்க. அதை கேட்கிற அந்த சாத்தான், நீ ரொம்ப பேசுற அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள சாகடிச்சிடறான். அதை பார்த்து அந்த சிஸ்டர்ஸோட தலைவி ரொம்ப அதிர்ச்சியாக, மத்தவங்களுக்குலாம் நீங்களே போய் வேலை முடிஞ்சதை சொல்றீங்களா, இல்ல உங்க எல்லாத்தையும் பில்டிங்கோட சேர்த்து எரிக்கவா அப்படின்னு கேட்கறான். எல்லாத்தையும் எரிக்க போறியா அப்படின்னு அவங்க கேட்டுட்டு இருக்கிறப்பவே அங்க இருக்கிற எல்லாத்தையும் எரிக்க ஆரம்பிச்சாரா அந்த சாத்தான். எல்லா இடத்துலயும் நெருப்பு எரியறத பார்த்துட்டு உள்ள இருக்கிறவங்கள வெளியே ஓடி வராங்க. இந்த பக்கம், நானே நினைச்சாலும் உனக்கு ஹெல்ப் பண்ண முடியாது, கடவுளோட திட்டத்துல என்னால குறுக்கிட முடியாதுன்னு சொல்றாரு அஸ்ரஃபேல். சாத்தான்களோட பிளானை தடுக்கிறது தானே உன்னோட வேலைன்னு கிரௌலி விடாம கேட்க, ஆமான்னு சொல்றாரு அஸ்ரஃபேல். உடனே கிரௌலி, சாத்தானோட குழந்தை பூமிக்கு வந்துருச்சு, அதோட வளர்ப்பு தான் இப்ப முக்கியம், அந்த குழந்தைய தீய வழியில கொண்டு வரதுதான் என்னோட வேலை, என்னோட வேலையில யாராவது குறுக்கிட்டா அது நல்லாவே இருக்காதுன்னு சொல்றான். அதை கேட்கிற அஸ்ரஃபேல், நீ சொல்றது சரிதான், நீ அந்த குழந்தைய தீய வழிக்கு கொண்டு போறதை நான் தடுத்தா சொர்க்கத்திலையும் அதை ஒத்துக்குவாங்கன்னு சொல்றாரு. என்னைய தடுக்கிறது தானே உன்னோட வேலையே அப்படின்னு சொல்லி கிரௌலி அஸ்ரஃபேலை சம்மதிக்க வைக்கிறான். நாம அந்த குழந்தைக்கு காட் ஃபாதர்ஸா இருக்கலாம், அந்த குழந்தைய நல்லவனாவும் வளர்க்க வேணாம், கெட்டவனாவும் வளர்க்க வேணாம், நார்மலா வளர்க்கலாங்கிறான் கிரௌலி. அவங்கள பொறுத்த வரைக்கும் மிஸ்ஸஸ் டவுலிங் கிட்ட இருக்கிற வார்லாக்கு தான் சாத்தானோட குழந்தை. 5 வருஷம் கழிச்சு மிஸ்ஸஸ் டவுலிங்
வீட்டுல குழந்தைய பாத்துக்கிற வேலையில சேர்றான் க்ரௌலி. தோட்ட வேலைக்காரனா அதே வீட்டுல சேர்றாரு அஸ்ரஃபேல். அஸ்ரஃபேல் அந்த குழந்தைக்கு நல்ல விஷயங்களா சொல்லிக் கொடுக்க க்ரௌலி தீய விஷயங்களா சொல்லிக் கொடுக்குறான். அஸ்ரஃபேலும் க்ரௌலியும் நடந்ததை சொல்ல அவங்களோட ஹெட் ஆபீஸ்க்கு போறாங்க. அங்க க்ரௌலி கிட்ட அந்த பையன் வார்லாக் பத்தி கேக்குறாங்க. அவன் அற்புதமான சாத்தானா வளர்ந்துட்டு இருக்கான்னு க்ரௌலி சொல்ல, அவன் யாரையாச்சும் கொண்டிருக்கானான்னு அங்க இருக்கிற ஒருத்தன் கேக்குறான். ஒன்னா மட்டும்தான் சாத்தானா அப்படின்னு க்ரௌலி சொல்ல, இல்லதான், ஆனா அதுதானே சாத்தான்களோட குணமே அப்படிங்கிறான் அவன். தேவதைகள் தரப்புல இருந்து ஏதாவது பிரச்சனை வந்துச்சான்னு கேட்க, அவங்களுக்கு கொஞ்சம் கூட சந்தேகம் இல்லாம பாத்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றான் க்ரௌலி. இந்த பக்கம் அஸ்ரஃபேல் தேவதைகளோட ஹெட் ஆபீஸ் போயிட்டு அந்த பையன் வார்லாக் மெல்ல மெல்ல ஒளியின் பக்கம் வரான் அப்படின்னு ரொம்ப சந்தோஷமா சொல்றாரு. அதை கேட்கிற தேவதைகளோட தலைவர் கேப்ரியல், நீ ரொம்ப நல்ல வேலையை தான் செஞ்சிருக்க, ஆனா அதுல ஒரு தோல்வி அடைஞ்சாலும் அதை ஏத்துக்க தயாரா இருக்கணும்னு சொல்றாரு. அஸ்ரஃபேல் பஸ்ல போயிட்டு இருக்கிறப்போ அந்த பஸ்ல ஏற க்ரௌலி பையன் ரொம்ப நார்மலா இருக்கிறதா சொல்றான். அப்போ நம்ம போட்ட பிளான் சரியா ஒர்க் ஆகுது அப்படின்னு அஸ்ரஃபேல் சொல்லிட்டு, ஒருவேளை 6 வருஷம் கழிச்சு அவனோட 11வது வயசுல அவனுக்கு முழு சக்தியும் கிடைச்சிட்டா அவனை எப்படி நாம தடுக்கிறதுன்னு கேக்குறாரு. நிச்சயமா அந்த அளவுக்கு போகாதுன்னு சொல்றான் க்ரௌலி. இப்போ 6 வருஷம் கடந்துருது. உலக அழிவுக்கு இன்னும் 6 நாள் தான் இருக்கு. சாத்தான்கள் அந்த பையன் வார்லாக்கு கொடுக்கறதுக்காக ஒரு வேட்டை நாயை பிடிச்சு வச்சிருக்காங்க. வார்லாக்கும் அவனோட அம்மா மிஸ்ஸஸ் டவுலிங்கும் ஒரு பார்க்குக்கு வந்திருக்க அஸ்ரஃபேலும் க்ரௌலியும் அவங்கள பாத்துட்டு இருக்காங்க. நம்மளால முடிஞ்ச வரைக்கும் நாம பண்ணிட்டோம், இதுக்கு மேல நாம அவனோட பிறந்த நாளுக்காக காத்திருக்கணும்னு சொல்றான் க்ரௌலி. அவனோட பிறந்த நாள்ல மதியானம் 3 மணிக்கு ஒரு வேட்டை நாய் அவன் கிட்ட வந்து சேரும். அந்த நாய்க்கு அவன் பேர் வச்சுட்டானா அந்த நிமிஷத்துல இருந்து எல்லாமே ஆரம்பிச்சிருங்கிறான். இந்த நாயை பத்தி முன்னாடி சொல்லவே இல்லையேன்னு அஸ்ரஃபேல் கேட்க, நரகத்துல ஒரு பெரிய வேட்டை நாயை பிடிச்சு வச்சிருக்காங்க. அந்த பையனுக்கு ஒரு ஆபத்துல இருந்து அவனை காப்பாத்த அந்த நாயை அனுப்பி வைக்கிறாங்கன்னு சொல்றான் க்ரௌலி. அந்த நாயை வச்சு அவன் என்ன வேணா பண்ணலாம்னு சொல்றான். அவன் அந்த நாய்க்கு பேர் வச்சாதான் எல்லாம் ஸ்டார்ட் ஆகும். ஒருவேளை நாம நம்மளோட வேலையை கரெக்டா செஞ்சிருந்தா அந்த நாய்க்கு பேர் வைக்காம அதை திருப்பி அனுப்பிடுவாங்கிறான் க்ரௌலி. ஒருவேளை அவன் அந்த நாய்க்கு பேர் வச்சுட்டா என்ன ஆகுறது அப்படின்னு அஸ்ரஃபேல் கேட்க, அப்படின்னா நீ நானும் தோத்துட்டோம், அவனுக்கு சக்தி கிடைச்சிரும், உலக அழிவுக்கு இன்னும் சில நாள் தான் இருக்குங்கிறான் க்ரௌலி. அதை தடுக்க ஏதாவது ஒரு வழி கண்டிப்பா இருக்குன்னு அஸ்ரஃபேல் சொல்றாரு. ஆமா, கண்டிப்பா ஒரு வழி இருக்கு, அந்த பையனே இல்லைன்னா இது கண்டிப்பா நடக்காதுங்கிறான். சொல்லிட்டு அந்த பையனை உன்னால கொல்ல முடியும்னு சொல்றான். அதை கேட்கிற அஸ்ரஃபேல், நான் இது வரைக்கும் யாரையும் கொன்னதில்ல, அதுவும் ஒரு சின்ன பையனை என்னால கண்டிப்பா கொல்ல முடியாதுங்கிறாரு. அந்த பையனை கொன்னாதான் இந்த உலகத்தை காப்பாற்ற முடியும்னா அப்ப கூட அந்த பையனை கொல்ல மாட்டியான்னு க்ரௌலி கேட்க, அஸ்ரஃபேல் என்ன பண்றதுன்னு யோசிச்சு, அந்த நாயை அந்த பையன் கிட்ட சேராத மாதிரி நாம பாத்துக்கணும், அதுக்காக நாம 2 பேரும் அவனோட பிறந்தநாள் பார்ட்டியில உள்ள இருக்கணும், அந்த நாயை அவங்க கிட்ட சேராத மாதிரி நான் பாத்துக்கிறேங்கிறாரு. வார்லாக்கோட பிறந்தநாளும் வருது. அந்த பார்ட்டியில அஸ்ரஃபேல் குழந்தைங்க கிட்ட மேஜிக் பண்றேன்னு சொல்லிட்டு விளையாட்டு காட்டிட்டு இருக்காரு. க்ரௌலி அந்த வேட்டை நாய் வருதான் பாத்துட்டு இருக்கான். இந்த பக்கம் நரகத்துல அந்த வேட்டை நாயை கூண்டுல இருந்து ஓபன் பண்ணி விடுறாங்க. அந்த சமயத்துல ஆர்த்தரும் அவரோட வைஃபும் ஆடமோட பர்த்டே செலிப்ரேஷனுக்காக ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. ஆடம் எங்க போயிட்டான்னு ஆர்த்தர் கேட்க, ஆடம் அவனோட ஃப்ரெண்ட்ஸோட விளையாட போயிருக்கான்னு ஆர்த்தரோட வைஃப் சொல்றாங்க. இந்த ஆடம் தான் உண்மையான சாத்தான் மகன். வார்லாக் வீட்டுல இருக்கிற அஸ்ரஃபேலும் க்ரௌலியும் அந்த வேட்டை நாயா இன்னும் வரலைன்னு பேசிட்டு இருக்காங்க. உடனே க்ரௌலி நரகத்துக்கு கால் பண்ணி அந்த நாயை பத்தி கேட்க, அது இன்னாரும் அங்க வந்திருக்கணுமே, ஏன் வரலையான்னு கேக்குறாங்க. உடனே க்ரௌலி, இப்போ நான் அந்த நாயை பார்த்துட்டேன், தூரத்துல வந்துட்டு இருக்கு, எவ்வளவு பெருசா இருக்கு அப்படின்னு போய் சொல்றான். அந்த கால் கட் ஆனதுக்கு அப்புறம் அந்த நாய் இங்க வரல அப்படின்னு க்ரௌலி சொல்ல, அப்படின்னா நம்ம தப்பான பையனை 11 வருஷமா ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம்னு அஸ்ரஃபேல் சொல்றாரு. அந்த சமயத்துல ஆடம் அவனோட ஃப்ரெண்ட்ஸோட காட்டுல விளையாண்டுட்டு இருக்கிறான். அவனோட ஃப்ரெண்ட்ஸ் குரூப்க்கு அவன் தான் லீடர் மாதிரி. எல்லா புது விளையாட்டையும் அவன் தான் அவனோட ஃப்ரெண்ட்ஸுக்கு சொல்லிக் கொடுப்பான். அந்த வேட்டை நாயும் கரெக்டா ஆடம் இருக்கிற இடத்துக்கு வந்து சேருது. என்னோட பிறந்த நாளுக்கு எனக்கு ஒரு சின்ன நாய்க்குட்டி வேணும்னு கேட்பேன்னு சொல்றான் ஆடம். அந்த நாய்க்குட்டிக்கு டாக்னு பேர் வைப்பேங்கிறான். அப்போ அந்த டாக் உங்ககிட்ட தானா வருமானு அவனோட ஃப்ரெண்டு பெப்பர் கேட்க, அந்த சமயத்துல அந்த வேட்டை நாயும் சின்ன நாய்க்குட்டியா உருமாறி ஆடம் கிட்ட ஓடி வருது. அதுக்கு டாக்னு பேரும் வச்சிடறான். ஆடமோட ஃப்ரெண்ட்ஸ் இதையெல்லாம் ஆச்சரியமா பாக்குறாங்க. அஸ்ரஃபேலும் க்ரௌலியும் அந்த தொலைஞ்சு போன குழந்தைய பத்தி பேசிட்டு இருக்கும்போது ஏதோ ஒரு மாற்றத்தை உணர்ந்து அந்த வேட்டை நாய் உண்மையான பையன் கிட்ட போய் சேர்ந்துருச்சுங்கிறான் க்ரௌலி. நீ உண்மையா தான் சொல்றியான்னு அஸ்ரஃபேல் கேட்க, என்னால அதை உணர முடியுது, உன்கிட்ட நான் போய் சொல்வேனான்னு சொல்றான் க்ரௌலி. அது மட்டும் இல்லாம அந்த நாய்க்கு அவன் பேரும் வச்சுட்டான், அவனோட முழு சக்தியை கூடிய சீக்கிரத்திலே அடைய போறான்னு சொல்றான். அதை கேட்கிற அஸ்ரஃபேல், அப்படின்னா இறுதி நேரம் வந்துருச்சுங்கிறாரு. அடுத்த நாள் தேவதைகளோட தலைவர் கேப்ரியல் அஸ்ரஃபேலோட புக் ஸ்டோருக்கு வராரு. அங்க பொதுமக்கள் இருக்கிறதால அவரை பின்னாடி இருக்கிற ரூம்க்கு கூட்டிட்டு போறாரு அஸ்ரஃபேல். அப்போ கேப்ரியல் கூட வந்தவரு, இங்க சாத்தான்களோட வாசனை வருதுன்னு சொல்ல, இங்க சாத்தான்கள் சம்பந்தமான புக் இருக்கு, அதுவாதான் இருக்குன்னு சொல்லி சமாளிக்கிறாரு அஸ்ரஃபேல். ஏன்னா சாத்தான் க்ரௌலி அங்க அடிக்கடி வருவான். போற வழியில வார்லாக் பத்தி தெரிஞ்சுக்கலாம்னு இங்க வந்ததா கேப்ரியல் சொல்ல, ஏன் என்னாச்சு, ஏதாவது தப்பா நடந்துருச்சான்னு அஸ்ரஃபேல் கேட்கிறாரு. அஸ்ரஃபேலுக்கு என்ன பயம்னா, குழந்தை மாறி போனது தெரிஞ்சுதான் இவங்க இங்க வந்திருக்காங்களோன்னு அவருக்கு ஒரு சந்தேகம். அதுக்கு கேப்ரியல், எந்த பிரச்சனையும் இல்ல, எல்லாம் சரியா தான் போயிட்டு இருக்குதுங்கிறாரு. எந்த பிரச்சனையும் இல்லையான்னு அஸ்ரஃபேல் மறுபடியும் கேட்க, எல்லாமே தெய்வீக திட்டப்படி தான் நடக்குது, சாத்தான்கள் ஒரு வேட்டை நாயை அவுத்து விட்டு இருக்காங்க, பேரழிவுக்கான 4 வீரர்களையும் சேர்த்து கூப்பிட்டுருக்காங்கன்னு சொல்றாரு கேப்ரியல். போர், பஞ்சம், சுற்றுச்சூழல் சீர்கேடு, கடைசியா இவங்க 3 பேர்த்துக்கும் தலைவன் மரணம். இவங்க 4 பேரும் தான் சாத்தான்களோட பேரழிவுக்கான வீரர்கள். அவங்க 4 பேரையும் யாரு கூப்பிட்டதுன்னு அஸ்ரஃபேல் கேட்க, அது
எனக்கு தெரியாதுங்கிறாரு கேப்ரியல். அவனோட வீட்டுக்கு வர க்ரௌலி டிவி போட்டு கொஞ்ச நேரம் வெயிட் பண்றான். கொஞ்ச நேரத்திலே சாத்தான்கள் 2 பேரு அந்த டிவில வராங்க. மிடில் ஈஸ்ட்ல இருக்கிற அவங்களோட ஆளுங்க அந்த பையனையும் அந்த நாய்க்குட்டியையும் வேற ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போக போறதா சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம 4 அழிவு வீரர்களும் வந்துருவாங்க. ஆர்மிகடன் சீக்கிரமே ஆரம்பிக்க போறதாவும் சொல்றாங்க. அதை கேட்டு போலியா சந்தோஷப்படுறான் க்ரௌலி. இதுதான் கடைசி போர். நாம செஞ்சது எல்லாமே இந்த ஒரு நாளுக்காக தான். நாம எல்லாருமே தூதுவர்கள், அதை நீ மறந்துடக்கூடாதுன்னு சொல்றாங்க. இத போய் யாராவது மறப்பாங்களான்னு க்ரௌலி சொல்ல, எனக்கு உன் மேல நம்பிக்கையே இல்லைன்னு சொல்றான் அந்த சாத்தான். எல்லாமே சரியா தான் போயிட்டு இருக்குதுன்னு சொல்லிட்டு க்ரௌலி டிவி ஆஃப் பண்ணிடுறான். ஆஃப் பண்ணிட்டு தெரிஞ்சே நான் இந்த தப்ப பண்ணலேன்னு அவனுக்குள்ளேயே சொல்லிக்கிறான். ஒரு போர்க்களத்துல சமாதான ஒப்பந்தம் கையெழுத்தாகிற சமயத்துல அங்க ஒரு பொண்ணு வரா. அவ தன்னை ஒரு இன்டர்நேஷனல் பத்திரிகையோட ஜேர்னலிஸ்ட்னு சொல்றா. அவங்களும் அந்த சமயத்துல அங்க ஒரு பத்திரிகையாளர் இருக்கிறது நல்லதுன்னு நினைக்கிறாங்க. அது வரைக்கும் சுமூகமா போயிட்டு இருந்த அவங்களோட பேச்சுவார்த்தை அந்த பொண்ணு வந்த உடனே வாக்குவாதமா மாறி ஒருத்தருக்கு ஒருத்தர் துப்பாக்கி எடுத்து நீட்டிக்கிட்டு இருக்காங்க. அப்போ ஒரு டெலிவரி மேன் அங்க பார்சல் டெலிவர் பண்ண வராரு. அங்க அந்த பொண்ணை பார்த்து உங்களுக்கு தான் இந்த பார்சலை டெலிவர் பண்ணணும்னு சொல்லி ஒரு பார்சலை அந்த பொண்ணு கையில கொடுக்கறாரு. அந்த பார்சலை பிரிச்சு பார்த்தா அதுக்குள்ள ஒரு வாள் இருக்கு. அந்த வாளை அந்த பொண்ணு வெளியே எடுக்க எல்லாரும் துப்பாக்கியை அந்த பொண்ணை நோக்கி நீட்டுறாங்க. ஒரு வழியா இது ஆரம்பிச்சிருச்சு. உங்ககிட்ட இருந்து நிறைய தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சேன், ஆனா எனக்கான கடமை வந்துருச்சு அப்படின்னு சொல்லி அங்க இருந்து கிளம்புறா. அங்க இருக்கிற எல்லாரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் சுட்டு இறந்துடுறாங்க. இவதான் அந்த 4 அழிவு வீரர்கள்லயும் முதலாவது ஆள் போர். இவ இல்லாம எந்த போரும் நடக்காது. 60 நூற்றாண்டுகளா இந்த நாளுக்காக தான் அவ காத்துட்டு இருக்கா. இப்போ ஒரு சின்ன பிளாஷ்பேக் உள்ள கதை போகுது. அது ஒரு சூனியக்காரி, அவ எழுதின புத்தகம், அப்புறம் ஒரு விச் ஃபைண்டர். இவங்க 3 பேர்த்த பத்தினது. இந்த கதை 360 வருஷங்களுக்கு முன்னாடி 1656ல நடந்தது. அந்த சூனியக்காரியோட பேரு ஆக்னஸ். அவ தான் இங்கிலாந்துல இருக்கிற கடைசி சூனியக்காரி. அந்த விச் ஃபைண்டரோட பேரு பல்சிஃபர். ஒரு கிராம மக்கள் விச் ஃபைண்டர் பல்சிஃபரை கூட்டிக்கிட்டு அந்த சூனியக்காரி ஆக்னஸ் வீட்டுக்கு போறாங்க. போற வழியில அந்த சூனியக்காரி நிறைய விஷயங்களை சொல்லி அது எல்லாமே எதிர்காலத்துல நடக்க போறதா சொல்றதா பல்சிஃபர் கிட்ட சொல்லிக்கிட்டே போறாங்க. அந்த சமயத்துல சூனியக்காரி ஆக்னஸ் ஒரு லெட்டர் எழுதிட்டு இருக்கா. இன்னைக்கு நான் தீயில எரிஞ்சு சாக போறேன், அதனால எனக்கு இனிமேல் பால் கொண்டு வர வேணாம் அப்படின்னு பால்காரருக்கு எழுதி வைக்கிறா. எழுதிட்டு அவங்க எல்லாரும் லேட்டா வரதாவும் சொல்றா. ஊர் மக்களோட பல்சிஃபர் வந்து அவளை நெருப்புல எரிக்க போறதை ஏற்கனவே கணிச்சு வச்சிருக்கா. பல்சிஃபர் வந்து அவளோட வீட்டு கதவை ஓபன் பண்றப்போ ஆக்னஸ் ரெடியா நிக்கிறா. நான் 10 நிமிஷத்துக்கு முன்னாடி எரிஞ்சிருக்கணும், நீங்க எல்லாம் லேட்டா வந்திருக்கீங்கன்னு சொல்லிட்டு வாங்கன்னு சொல்லி அவங்களுக்கு முன்னாடி இவன் நடந்து போறா. நேரா போய் ஏற்கனவே ரெடியா எரிக்க வச்சிருக்கிற மரக்கட்டைகள் மேல ஏறி நிக்கிறா. இது வழக்கத்துக்கு மாறா இருக்குன்னு சொல்லிட்டு அவளோட கையை பின்னாடி கட்டிட்டு போறாரு பல்சிஃபர். தீப்பந்தத்தோட ரெடியா இருக்கிற மக்களை பக்கத்துல நெருங்கி வர சொல்ற ஆக்னஸ். இங்கிலாந்துல இருக்கிற கடைசி உண்மையான சூனியக்காரி எப்படி சாகுறான்னு நீங்க எல்லாரும் கண்டிப்பா பார்க்கணும் அப்படின்னு சொல்லி இன்னும் நெருக்கமா வர சொல்றா. கூடவே தனக்கு புரியாத ஒரு விஷயத்துல தலையிட்டவனோட விதி எப்படி மாறப்போகுதுன்னு பாருங்கன்னு சொல்றா. நெருப்பு வைக்கும் போதுதான் பல்சிஃபர் பாக்குறாரு அந்த மரக்கட்டைகளுக்கு அடியில வெடிமருந்து இருக்கு. அந்த வெடிமருந்து வெடிச்சு செதறினதுல எல்லாரும் இறந்துடுறாங்க. சூனியக்காரி ஆக்னஸ் தான் அந்த வெடிமருந்துகளையும் ஆணைகளையும் மறைச்சு வச்சிருக்கா. வீட்டுல இருக்கிற ஒரு பெட்டியையும் ஒரு புத்தகத்தையும் அவளோட மகள் கிட்ட ஒப்படைக்க சொல்லி எழுதி வச்சிருக்கிற ஆக்னஸ். அவளோட மகள் அந்த புத்தகத்தை எடுத்து படிக்கிறா. அதுல 1980ல ஆப்பிளோட விலை சாப்பிட முடியாத அளவுக்கு ரொம்ப அதிகமா இருக்கும். மாஸ்டர் ஜோப்ஸோட கம்பெனில பணத்தை முதலீடு செய்யுங்க, அதுக்கப்புறம் நல்ல எதிர்காலம் இருக்கும்னு எழுதியிருக்காங்க. இதை படிக்கிற அவளோட பொண்ணு என்ன இப்படி முட்டாள்தனமா எழுதியிருக்காங்கன்னு சொல்றா. அதாவது ஆக்னஸ் எழுதியிருக்கிறது ஸ்டீவ் ஜாப்ஸோட ஆப்பிள் கம்பெனியை பத்தி. ஆக்னஸ் விட்டுட்டு போன அந்த புத்தகம் தான் மனித வரலாற்றிலேயே எதிர்காலத்தை மிகவும் துல்லியமா கணிச்சு எழுதப்பட்ட புத்தகம். இப்போ கதை நிகழ்காலத்துல இருந்து 11 வருஷத்துக்கு முன்னாடி நகருது. அதாவது சாத்தான் குழந்தை ஆடம் இந்த பூமிக்கு வந்த வருஷம். அந்த புக்ல ஆர்மேகடன் பத்தி கணிச்சது மட்டும் இல்லாம ஒவ்வொரு விஷயமும் துல்லியமா இருக்கு. சாத்தானோட குழந்தை பூமிக்கு வந்த அதே நாள்ல சூனியக்காரி ஆக்னஸோட வம்சாவளியில வந்த ஒரு சின்ன பொண்ணு அந்த புத்தகத்தோட முதல் பக்கத்துல டிராயிங் வரைஞ்சிட்டு இருக்கா. அப்போ அந்த பொண்ணோட அம்மா அந்த புத்தகத்துல இருக்கிற பாயிண்ட் நம்பர் சொல்லி அதுல என்ன எழுதிருக்குன்னு கேக்குறாங்க. அப்போ அவங்க பாயிண்ட் நம்பர் 2214 சொல்ல அந்த சின்ன பொண்ணு டிசம்பர் 1980ல ஆப்பிளோட விலை ரொம்ப அதிகமாக போகுதுன்னு எழுதியிருக்கு, இதுல அர்த்தமே இல்ல அப்படின்னு அந்த பொண்ணு சொல்ல அதுக்கு அந்த சின்ன பொண்ணோட அம்மா அதே வருஷம் என்னோட அம்மா, அதாவது அந்த சின்ன பொண்ணோட பாட்டி ஆப்பிள் கம்பெனியோட 5000 ஷேர் வாங்கினாங்க. இப்போ அந்த ஷேர்ஸோட வேல்யூ $40 மில்லியன் சொல்றாங்க. அடுத்ததா நம்பர் 2213 சொல்றாங்க. அதுலதான் சாத்தான்களோட அந்த 4 அழிவு வீரர்களை பத்தியும் அந்த சின்ன பொண்ணோட பேரையும் குறிப்பிட்டு எழுதியிருக்கு. அந்த பொண்ணோட பேர் அனாத்திமா. அதை குறிப்பிட்டு அந்த சின்ன பொண்ணோட அம்மா ஆக்னஸ் நமக்காக எல்லாத்தையும் எழுதி வச்சுட்டு போயிருக்காங்க, அது எல்லாம் நம்ம குடும்பத்துக்கு நன்மையை தான் தரும், இந்த உலகத்தையே நீ தான் காப்பாத்த போறேன்னு சொல்லிட்டு அவங்க போறாங்க. அதே நாள் இரவு பல்சிஃபரோட வம்சாவளியில வந்த ஒரு சின்ன பையன் அவனோட பழைய கம்ப்யூட்டரை ஒர்க் ஆகலைன்னு செக் பண்ணிட்டு இருக்கான். அந்த பையன் பேரு நியூட்டன் பல்சிஃபர். அவனோட அம்மா வந்து நீ என்ன தூங்க போகலையான்னு கேட்க அவ்வளவுதான் முடிஞ்சது, பிளக்க மாத்தி சொருவி இருக்கேன், அதனாலதான் கம்ப்யூட்டர் ஒர்க் ஆகல அப்படின்னு சொல்லிட்டு பிளக்க சொருவறான். அவன் பிளக்க சொருவின உடனே அந்த ஏரியாவிலே கரண்ட் போயிருது. இப்போ நிகழ்காலத்துக்கு கதை நகருது. அந்த பையன் வளர்ந்து அன்னைக்குதான் புதுசா வேலையில ஜாயின் பண்ண போறான். இந்த தடவை எல்லாமே சரியா தான் நடக்கும் அப்படின்னு அவனோட அம்மா சொல்ல அவனும் எல்லாமே நல்லா தான் நடக்கும்னு சொல்றான். உனக்கு அதிர்ஷ்டம் இல்ல அவ்வளவுதான், அதனால கவலைப்படாத அப்படின்னு சொல்லி அவனை
அவனை வேலைக்கு அனுப்பி வைக்கிறாங்க. அன்னைக்கு ஆபீஸ் போற பல்சிஃபர் அங்க இருக்கிற லேடி கிட்ட இதெல்லாம் கம்ப்யூட்டர்ல போடாம யாராவது பிரிண்ட் அவுட் எடுத்து கொடுத்தா அதுல இருந்து நான் ஒர்க் பண்ணிக்கிறேன்னு சொல்றான். என்னது கம்ப்யூட்டர் இல்லாமையா அப்படின்னு அவங்க கேட்டுட்டு இருக்கிறப்பவே அந்த கம்பெனியோட எம்டி அங்க வராரு. அப்போ ஒரு டீம் பில்டிங் பத்தி பேசிட்டு இருக்கிறப்போ பல்சிஃபர் மட்டும் கம்ப்யூட்டர்ல ஏதோ பண்ணிட்டு இருக்கான். எல்லாரும் இங்க கவனிக்கிறீங்களான்னு எம்டி சொல்ல உடனே பல்சிஃபர் திரும்பி நான் ரிட்டனை பிரஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பட்டனை பிரஸ் பண்றான். உடனே அந்த பில்டிங்கோட கரண்ட் ஃபுல்லா போயிருது. சாரி எனக்கு கம்ப்யூட்டர் பத்தி அதிகம் தெரியாதுன்னு அவன் சொல்ல அவனை வேலையில இருந்து அனுப்பிடுறாங்க. அவனோட திங்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வெளியே வரப்போ ஒரு பொண்ணு அவனை கிண்டல் பண்ணிட்டு போறான். அன்னைக்குதான் அனாத்திமா உலக அழிவை தடுக்கிறதுக்காக ஆக்னஸ் எழுதின அந்த புத்தகத்தை எடுத்துக்கிட்டு இங்கிலாந்து வரா. ஆபீஸ்ல இருந்து வெளியே வர பல்சிஃபர் அவனோட அம்மா கிட்ட வேலை நல்லா போயிட்டு இருக்குன்னு போய் சொல்றான். அப்போ அங்க ஒரு பெரியவர் சூனியக்காரிகளை பத்தி பேசிட்டு இருக்கிறத கேட்டுட்டு அவர் பக்கத்துல வரான் பல்சிஃபர். அவரும் என்னாலதான் சூனியக்காரிகளை தடுக்க முடியும், நான் தான் கடைசி விச் ஃபைண்டர் அப்படின்னு சொல்றாரு. ஆனா உண்மையிலேயே அவர் விச் ஃபைண்டர் இல்ல. ஆனா பல்சிஃபர் அதை நம்பி அவர் கூட பேச ஆரம்பிக்கிறான். அவரோட பேரு ஷாட்வேல். கடைசியில அவனோட காசுலேயே டீயும் சிப்ஸும் சாப்பிட்டு அடுத்த நாள் காலையில வர சொல்லி அவரோட அட்ரஸையும் கொடுத்துட்டு போறாரு. அனாத்திமா சாத்தான் குழந்தை ஆடம் இருக்கிற டாட்ஃபீல்டு கிராமத்துல ஒரு வீட்டுல வந்து தங்குறா. இந்த பக்கம் க்ரௌலி சுலபமான வேலையை கூட தப்பா செஞ்சிருக்குமேன்னு சொல்லி தனக்குள்ளேயே கோபமா பேசிட்டு இருக்கிறான். அந்த கோபத்தை அவனோட வீட்டுல இருக்கிற பட்டு போன செடிகள் மேல காட்டுறான். அசிரஃபேலோட புக் ஸ்டோருக்கு போன் பண்ணி ஒருத்தர் சூனியக்காரி ஆக்னஸ் எழுதுனா அந்த தீர்க்க தரிசன புக் இருக்கான்னு கேக்குறாரு. நானும் அந்த புத்தகத்தை பத்தி கேள்விப்பட்டிருக்கேன், ஆனா அதோட காப்பி எதுவுமே என்கிட்ட இல்லைன்னு அசிரஃபேல் சொல்ல விலை எவ்வளவு இருந்தாலும் பரவாயில்லைன்னு போன்ல பேசுறவரு சொல்றாரு. இந்த மாதிரி எல்லாம் நீங்க பேச தேவையில்லை, என்கிட்ட அந்த புத்தகம் இல்லைன்னு சொல்லி அசிரஃபேல் போனை வச்சிடறாரு. அன்னைக்கு காலையில 11 மணிக்கு பல்சிஃபர் ஷேட்வேலை பாக்குறதுக்காக அவரோட வீட்டுக்கு போறான். அப்போ அந்த அபார்ட்மெண்ட்ல ஷாட்வேல் வீட்டுக்கு எதிரில் குடியிருக்கிற லேடி வந்து டோர் ஓபன் பண்றாங்க. அவங்க பல்சிஃபர் அவரோட வீட்டுக்கு கூட்டிட்டு போறாங்க. வெளியே வர ஷாட்வேல் நீ எதுக்கு இங்க வந்தேன்னு சொல்லி அந்த லேடியை விரட்ட உங்க 2 பேர்த்துக்கும் டீ போட்டு கொண்டு வரேன்னு சொல்லிட்டு அவங்க உள்ள போறாங்க. அதெல்லாம் ஒண்ணும் வேணாம், இவனுக்கே நல்லா டீ போட தெரியும்னு சொல்லிட்டு பல்சிஃபரை உள்ள போய் டீ போட சொல்றாரு. விச் ஃபைண்டர் ஆர்மிக்கு உன்னை வரவேற்கிறேன்னு சொல்லிட்டு ஒரு பெரிய பேப்பர் கட்டை எடுத்து அதை படிக்க சொல்லி சொல்றாரு. அஸ்ரஃபேல் க்ரௌலுக்கு கால் பண்ணி 11 வருஷத்துக்கு முன்னாடி நீ குழந்தைய மாத்துறப்போ ஏதாவது தவறு நடந்திருக்கலாம்ல அப்படின்னு அவர் கேட்க உடனே அவங்க 2 பேரும் கிளம்பி டாட்ஃபீல்டு கிராமத்துக்கு பக்கத்துல இருந்த அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போறாங்க. கார்ல போய்கிட்டு இருக்கிறப்போ அவனுக்கு எதுவும் நடந்திருக்க கூடாது அப்படின்னு அஸ்ரஃபேல் சொல்ல அவனுக்கு எதுவும் நடக்காது, அவனாலதான் எல்லாமே நடக்கும்னு க்ரௌலி சொல்றான். அந்த ஹாஸ்பிட்டல்ல இருக்கிற ரெக்கார்ட்ஸ்ல ஏற்கனவே எரிஞ்ச விஷயம் தெரியாம அந்த ரெக்கார்ட்ஸை வச்சு அந்த பையனை கண்டுபிடிச்சிடலாம்னு பேசிக்கிட்டே போறாங்க. அந்த சமயத்துல ஆடமும் அவனோட ஃப்ரெண்ட்ஸும் ஐஸ்கிரீம் சாப்பிட்டுக்கிட்டே பேசிட்டு போறாங்க. இந்த டாக கடைசி வரைக்கும் என்கிட்ட இருந்து யாராலையும் பிரிக்க முடியாதுன்னு ஆடம் சொல்லிட்டு போறான். அனாத்திமா அந்த புக்ல குறிப்பிட்டு இருக்கிறது படி அந்த பையனும் அந்த மிருகமும் எங்க இருக்காங்கன்னு தேடிட்டு இருக்கா. அவ தேடிட்டு இருக்கிற பையன் அங்கதான் இருக்கான்னு தெரிஞ்சாலும் அவளால கண்டுபிடிக்க முடியல. அதே காட்டுல இன்னொரு பகுதியில ஆடமும் அவனோட ஃப்ரெண்ட்ஸும் சூனியக்காரிகளை பத்தி பேசிட்டு இருக்காங்க. ஆடம் சூனியக்காரிகளை மையமா வச்சு ஒரு புது விளையாட்டு விளையாடலாங்கிறான். அஸ்ரஃபேலும் க்ரௌலியும் அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு இருக்காங்க. எல்லாமே சரியா தான் நடந்துச்சு, ஆனா எப்படி குழந்தை மாறிச்சுன்னு தெரியலன்னு சொல்றான் க்ரௌலி. அதுக்கு அஸ்ரஃபேல் கெடுதல் நினைச்சா நமக்கும் கெடுதல்ல தான் முடியும், நீங்க எந்த அளவு சிறந்த திட்டத்தை போட்டிருந்தாலும் ஜெயிச்சிட்டோன்னு நினைச்சாலும் கடைசியில அது தோல்வியில தான் முடியுங்கிறாரு. காட்டுல அனாத்திமா ஆடம தேடிட்டு இருக்க அவ இருக்கிற இடம் வழியா ஆடமும் அவனோட ஃப்ரெண்ட்ஸும் சூனியக்காரி விளையாட்டு விளையாடுறதுக்காக போயிட்டு இருக்காங்க. அப்போ அனாத்திமா அவங்க கிட்ட என்ன விளையாட்டு விளையாடுறீங்கன்னு கேக்குறா. நாங்க சூனியக்காரி விளையாட்டு விளையாடுறோம் அப்படின்னு அவங்க சொல்ல எப்படி விளையாடுவீங்கன்னு கேக்குறா. அவங்களும் சும்மா விளையாடி காட்டுறாங்க. அப்போ அவ ஆடம் கிட்ட இங்க எதுவும் பெரிய மிருகமோ இல்ல வித்தியாசமா எதுவும் நடக்குதான்னு கேக்குறா. இந்த டாகும் ஒரு மிருகம் தான் அப்படின்னு அவனோட நாய்க்குட்டியை காட்டி சொல்ல நான் வந்து இதை தேடல, நான் பெரிய மிருகத்தை தேடுறேன்னு சொல்ற அனாத்திமா. ஆனா அவ தேடுறது ஆடமையும் அவனோட நாய்க்குட்டியும் தான். அவ அதை இன்னும் கண்டுபிடிக்கல. ஆடம் அவனோட விளையாட்டை கண்டினியூ பண்ண அவங்கள விளையாட சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்புறா. அஸ்ரஃபேலும் க்ரௌலியும் அந்த ஹாஸ்பிட்டல் இருந்த இடத்துக்கு வராங்க. உள்ள என்ட்ராகிறப்போ அஸ்ரஃபேல் இங்க என்னால அன்பை உணர முடியுதுங்கிறாரு. ஆனா எனக்கு நல்லா தெரியும் இதே இடம் தான் அப்படின்னு க்ரௌலி சொல்ல 2 பேரும் உள்ள போறாங்க. ஆள் மனசுல நீ ரொம்ப நல்லவன் அப்படின்னு அஸ்ரஃபேல் க்ரௌலியை பார்த்து சொல்ல நான் நல்லவன் இல்ல, என்னை பார்த்து அந்த வார்த்தையை சொல்லாத அப்படின்னு க்ரௌலி சொல்லிட்டு இருக்கிறப்பவே அங்க ஒரு லேடி வராங்க. அந்த லேடி யாருன்னு பார்த்தா அவங்க தான் சிஸ்டர் மேரி. அவங்க தான் 11 வருஷத்துக்கு முன்னாடி க்ரௌலி கிட்ட இருந்து சாத்தான் குழந்தைய வாங்கிட்டு போனது. மேரி பக்கத்துல வந்த உடனே 2 பேரும் அடையாளம் தெரிஞ்சுக்கிறாங்க. நீங்க க்ரௌலி தானே அப்படின்னு அவ கேட்க அவளை ஃப்ரீஸ் பண்ணிடுறான் க்ரௌலி. நீ இந்த மாதிரி எல்லாம் பண்ண தேவையே இல்லைன்னு அஸ்ரஃபேல் சொல்லிட்டு மேரி பக்கத்துல போய் 11 வருஷத்துக்கு முன்னாடி நீங்க இங்க நன்னா ஒர்க் பண்ணீங்களான்னு கேக்குறாரு. மேரியும் ஆமான்னு சொல்றான். அந்த சாத்தான் குழந்தையோட ரெக்கார்ட்ஸ் இருக்கான்னு அஸ்ரஃபேல் கேட்க ரெக்கார்ட்ஸ் எல்லாம் இருந்துச்சு, ஆனா அதெல்லாம் நெருப்புல எரிஞ்சு போயிருச்சுன்னு சொல்றான். அந்த குழந்தைய பத்தி வேற ஏதாவது ஞாபகம் இருக்கான்னு கேட்க அவரோட குட்டி பாதங்கள் ரொம்ப அழகா இருந்துச்சுன்னு சொல்றான். அதை கேட்கிற அஸ்ரஃபேல் உங்களுக்கு நினைவு வரும்போது உங்களுக்கு பிடிச்ச விஷயம் கனவுல வரும் அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. இருட்டானாலும் சூனியக்காரி ஆக்னஸோட புக்ல எழுதியிருக்கிறது படி அவளோட தேடுதலை தொடர்ந்து பண்ணிட்டு இருக்க அனாத்திமா. அஸ்ரஃபேலும் க்ரௌலியும் அந்த ஹாஸ்பிட்டல்ல இருந்து கார்ல திரும்பி வந்துட்டு இருக்கிறப்போ இந்த மொத்த இடத்துலயும் ஒரு விசித்திரமான உணர்வு இருக்கு, அது என்னால உணர முடியுதுங்கிறாரு அஸ்ரஃபேல். அப்போ சைக்கிள்ல வேகமா வர அனாத்திமா இவங்களோட கார்ல மோதி கீழே விழுந்துடுறா. நீ யாரையும் இடிச்சிட்ட அப்படின்னு அஸ்ரஃபேல் சொல்ல நான் இடிக்கல, அவங்களே
தான் வந்து இடிச்சிட்டாங்கன்னு சொல்றான் க்ரௌலி. கீழே இறங்கி போய் பார்க்குற அஸ்ரஃபேல் அங்க இருட்டா இருக்கிறதுனால ஒளி வரட்டும்னு சொல்லி வெளிச்சத்தை கொண்டு வராரு. உடனே அனாத்திமா உங்களால இது எப்படி பண்ண முடிஞ்சதுன்னு கேட்க க்ரௌலி அந்த ஒளியை போக வச்சிடறான். அவளோட பக்கத்துல போற அஸ்ரஃபேல் அவளுக்கு ஏற்பட்டிருக்கிற காயத்தெல்லாம் சரி பண்ணி அவளை மெதுவா கூட்டிட்டு வராரு. அந்த சமயத்துல காரை சரி பண்றா க்ரௌலி. நாங்களே உங்களை டிராப் பண்றோம் அப்படின்னு அஸ்ரஃபேல் சொல்ல அதெல்லாம் முடியாதுங்கிறான் க்ரௌலி. ஆனா அவன் சொல்றதை கண்டுக்காம கார்ல ஏற சொல்றாரு அஸ்ரஃபேல். அவளோட சைக்கிளையும் சரி பண்ணி பின்னாடி வச்சிடறாரு. அவங்க கார்ல போயிட்டு இருக்கிறப்போ பின்னாடி திரும்பி சைக்கிளை பாக்குற அனாத்திமா அந்த சைக்கிள்ல கியர் இருக்கிறத பாக்குறா. உடனே அவங்க கிட்ட என்னோட சைக்கிள்ல முன்னாடி கியர் இல்ல, அது எனக்கு நல்லா தெரியும்னு சொல்ல அதை சரி பண்ணிருன்னு சொல்றான் க்ரௌலி. கொஞ்சம் உணர்ச்சி வசப்பட்டுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அஸ்ரஃபேலும் அந்த சைக்கிளை பழையபடி மாத்திடுறாரு. அவளோட வீடும் வருது. கார்ல இருந்து இறங்குறப்போ அந்த புத்தகத்தை மறந்த கார்லயே வச்சிடறா. கீழே இறங்கி பார்த்தா வீட்டு முன்னாடி அவளோட சைக்கிள் நிக்குது. இவ்வளவு நேரம் காருக்கு பின்னாடி இருந்த சைக்கிள் திடீர்னு எப்படி இங்க வந்துச்சுன்னு அதிர்ச்சியோட பாக்குறா. நடக்கிறது எல்லாமே அவளுக்கு ரொம்ப விசித்திரமா தெரியுது. அவ சைக்கிள் எடுத்துட்டு உள்ள போக அஸ்ரஃபேலும் க்ரௌலியும் கிளம்பிடுறாங்க. அனாத்திமா ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறப்போ அவளோட அம்மா கால் பண்ணி அந்த பையனை கண்டுபிடிக்க முடிஞ்சதான்னு கேக்குறாங்க. அவங்க கண்டிப்பா இந்த கிராமத்தோட வடக்கு பகுதியில தான் இருக்கணும், இருந்தாலும் என்னால கண்டுபிடிக்க முடியலன்னு சொல்ற அனாத்திமா. நீ தேடுற எல்லா கேள்விகளுக்கும் பதில் அந்த புத்தகத்திலேயே இருக்கும் அப்படின்னு அவளோட அம்மா சொல்ல அப்பதான் அவளுக்கு அந்த புத்தகம் இங்க இல்லைங்கிறது தெரியுது. அது கண்டிப்பா அந்த கார்ல தான் இருக்குன்னு சொல்லி அவங்க இன்னும் இருக்காங்களான்னு வெளியே வேகமா வந்து பாக்குறா. ஆனா அஸ்ரஃபேலும் க்ரௌலியும் அங்க இருந்து கிளம்பி போய் ரெஸ்டாரண்ட்டை சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அவங்களுக்கும் அந்த புத்தகம் அந்த கார்ல இருக்குதுங்கிறது இது வரைக்கும் தெரியாது. இந்த பக்கம் ஆடமோட அம்மா அந்த நாயை வச்சுக்க ஏன் சம்மதிச்சிங்கன்னு எனக்கு இன்னும் புரியலேன்னு அவனோட அப்பா கிட்ட கேட்க அவனோட பிறந்த நாள் அன்னைக்கு அதை வீட்டுல வச்சுக்கிட்டான்னு கேட்கிறப்போ எனக்கும் என்ன சொல்றதுன்னு தெரியல, அதனால நானும் சரின்னு சொல்லிட்டேங்கிறாரு. அப்போ அந்த நாய் குறைக்கிற சத்தம் கேட்டு அது எங்க இருக்குன்னு கேக்குறாங்க. ஆடம் அதை தன்னோட ரூம்ல வச்சுக்கிறேன்னு சொன்னா, ஆனா அதெல்லாம் முடியாது, வெளியே தான் இருக்கணும், நான் கண்டிப்பா சொல்லிட்டேன்னு சொல்றாரு அவனோட அப்பா. உடனே அவனோட அம்மா எந்திரிச்சு போய் அவனோட ரூம்ல பாக்குறாங்க. அங்க ஆடம் தூங்கிட்டு இருக்கான். அதை பார்த்து அவங்களும் போயிடுறாங்க. அவங்க போனதுக்கு அப்புறம் பெட்டு கடியில இருக்கிற டாக மேல வர சொல்றான். அதுவும் மேல வந்து அவன் பக்கத்திலேயே படுத்துக்குது. அஸ்ரஃபேலும் க்ரௌலியும் ரெஸ்டாரண்ட்ல இருந்து கிளம்பி வீட்டுக்கு போயிட்டு இருக்கிறப்போ எனக்கு தெரிஞ்ச சில மனிதர்களோட நெட்வொர்க் இருக்கு, அவங்கள வச்சு அந்த பையனை தேடலான்னு சொல்றாரு அஸ்ரஃபேல். எனக்கும் சில மனிதர்களோட நெட்வொர்க் தெரியும் அப்படின்னு க்ரௌலி சொல்ல அப்போ அந்த ரெண்டு குரூப்பும் ஒன்னா சேர்ந்து வேலை செஞ்சா நல்லா இருக்குமான்னு அஸ்ரஃபேல் கேட்க இது நல்ல யோசனையா எனக்கு தெரியல, அவங்களும் ரொம்ப வித்தியாசமானவங்கன்னு சொல்றான் க்ரௌலி. என்னோட ஆளுங்களும் அப்படித்தான், அதனால அவங்கள தனித்தனியாவே பையனை தேட சொல்லலாம்னு சொல்றாரு அஸ்ரஃபேல். கார்ல இருந்து இறங்குறப்போ பின்னாடி ஒரு புக் இருக்கிறத கவனிக்கிறாரு அஸ்ரஃபேல். அது என்னோட புக் இல்லைங்கிறான் க்ரௌலி. கார்ல இடிச்ச அந்த பொண்ணோட தான் இருக்குன்னு அஸ்ரஃபேல் சொல்ல என்னால எல்லாம் அதை திருப்பி போய் கொடுக்க முடியாது, வேணும்னா நீயே போய் கொடுத்துக்கோங்கிறான் க்ரௌலி. அந்த புக்கை எடுத்து பாக்குற அஸ்ரஃபேல் அது சூனியக்காரி ஆக்னஸ் எழுதின தீர்க்க தரிசன புக்குன்னு தெரிஞ்சு ரொம்ப பதட்டமா நான் கிளம்புறேன்னு க்ரௌலி கிட்ட சொல்லிட்டு வேகமா போறாரு. அவரு ரொம்ப பதட்டமா போறத கவனிக்கிற க்ரௌலி உனக்கு எதுவும் ஆகலையே அப்படின்னு கேட்க எனக்கு ஒன்னும் இல்ல நீ கிளம்புன்னு சொல்லிட்டு உள்ள போறாரு அஸ்ரஃபேல். ரொம்ப நாளா பலர் அந்த புத்தகத்தை பத்தி சொல்றத மட்டுமே கேள்விப்பட்டிருக்கிற அஸ்ரஃபேல் இப்போ அந்த புத்தகம் தன்கிட்ட இருக்கிறத நினைச்சு ரொம்பவே சந்தோஷப்படுறாரு. அந்த புக்கை படிக்கலாம்னு ஓபன் பண்ணி கண்ணை மூடிட்டு ஒரு பக்கத்தை எடுக்கிறாரு. அந்த பேஜ்ல இருக்கிறத படிக்க ஆரம்பிக்கிறாரு. ஒரு புக் ஸ்டோர்ல இருந்து ஒரு தேவதை இந்த புத்தகத்தை படிக்கும் போது நாம இந்த உலகத்தோட கடைசி நாட்களை எண்ணிக்கிட்டு இருக்கோம், நான் சொல்றதை நீ நல்லா புரிஞ்சுக்கோ, உங்களோட காஃபில இருக்கிற சூடு குறைஞ்சிருச்சுன்னு எழுதியிருக்கு. அதை படிக்கிற அஸ்ரஃபேல் அவரோட காஃபிலையும் சூடு குறைஞ்சிருக்கிறத கவனிச்சு ரொம்ப அதிர்ச்சி ஆகிறாரு. அப்பதான் அவருக்கு தன்னை பத்தி தான் இந்த புத்தகத்துல எழுதியிருக்குன்னு புரியுது. உடனே அந்த புத்தகத்தை முழுசா படிக்கிறாரு. அதுக்குள்ள அடுத்த நாள் விடிஞ்சிருது. அப்போ க்ரௌலி கால் பண்ணி அந்த பையனை பத்தி ஏதாவது தெரிஞ்சதான்னு கேட்க தெரிஞ்சதை சொல்றேன்னு சொல்லி வேகமா காலை கட் பண்ணிடுறாரு. அப்போ சாத்தான் குழந்தையை கண்டுபிடிக்கிறதுக்கான குறிப்பு அந்த புத்தகத்துல இருக்கிறத பார்த்துட்டு அது சம்பந்தமான வேற ஒரு புக் எடுத்து பாக்குறாரு. அதுல நம்பர்ஸ் எல்லாம் கவுண்ட் பண்ணணும்னு இருக்க இவ்வளவு சுலபமா இருக்க வாய்ப்பே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஹேட்ஃபீல்டோட ஏரியா கூட போட்டுட்டு அந்த நம்பருக்கு கால் பண்றாரு. அந்த பக்கம் போனை எடுக்கிறவரு ஆடமோட அப்பா. அப்போ இவரோட கணிப்பு சரியா இருக்கு. அப்போ ஆடம் வெளியே இருந்து அவனோட அப்பாவை கூப்பிட்டு இங்க பாருங்க இந்த நாய்க்குட்டி பின்காலால நடக்குதுங்கிறான். அவன் சொல்றது போன் வழியா அஸ்ரஃபேலுக்கும் கேக்குது. அதே நிகழ்வு அந்த புத்தகத்திலயும் இருக்கிறத பார்த்துட்டு அந்த பையன் தான் சாத்தானோட குழந்தைன்னு கண்டுபிடிச்சிடுறாரு. அதிர்ச்சியில சாரி ரைட் நம்பர்னு சொல்லி போனையும் வச்சிடறாரு. இதோட செகண்ட் எபிசோட் முடியுது. தேர்ட் எபிசோட் அடுத்த வீடியோல பார்க்கலாம்.